தரமணியில் செயின் பறிப்பு கொள்ளையன் ஜாஃபர் மீது போலீசார் என்கவுண்டர் நடத்தியிருக்கிறார்கள். திருடப்பட்ட நகைகளை பறிமுதல் செய்ய அழைத்து சென்ற போது நள்ளிரவில் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். இந்த என்கவுண்டர் சம்பவம் தொடர்பாக போலீசார் தரப்பிலிருந்து என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். சென்னையில் நேற்று அதிகாலை 7க்கும் மேற்பட்ட இடங்கள்ல செயின் பறிப்பு சம்பவமானது நடைபெற்று மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக தனிப்படை போலீசார் அந்தந்த காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஹெல்மெட் அணிந்த 2 நபர்கள் மட்டுமே அனைத்து இடங்களிலும் இது போன்ற செயின் பறிப்பு சம்பவங்கள்ல ஈடுபட்டு வந்தது விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இது தொடர்பாக சிசிடிவி புகைப்படங்களை ஆதாரமாக வைத்துக் கொண்டு போலீசார் விசாரணை நடத்தும் போது இவர்கள் விமான நிலையத்திற்கு விமானம் மூலமாக தப்பி செல்வது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக போலீசார் அங்கு சென்று 2 நபர்களையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 2 நபர்களும் உத்தரப்பிரதேசம் மற்றும் மும்பை உள்ளிட்ட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. மேலும் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில ஜாஃபர் மற்றும் சூரஜ் ஆகிய இருவரும் என்பது தெரிய வந்தது. மேலும் இந்த ஜாஃபர் ஒரு முக்கிய நபராக பார்க்கப்பட்டார். குறிப்பாக இவர் பல்வேறு மாநிலங்கள்ல இவருக்கு இந்த செயின் பறிப்பு சம்பவங்கள் நிகழ்த்துவதை மட்டுமே வாடிக்கையாக வைத்திருப்பதும் இவர் மீது பல்வேறு நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருப்பதும் விசாரணையில தெரிய வந்தது. மேலும் இந்த நிலையில இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போது இந்த செயின் பறிப்பில் ஈடுபட்டு மொத்தம் 26 சவரனுக்கு மேல் கொள்ளையடித்துள்ளனர். இந்த நகையை பறிமுதல் செய்வதற்காக இன்று கைது செய்யப்பட்ட ஜாஃபரை நள்ளிரவு போலீசார் தரமணி ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அப்போது அந்த இடத்திற்கு அழைத்து சென்ற போது திடீரென அந்த ஜாஃபர் என்பவர் மறைத்து வைத்திருந்த ஒரு கள்ள துப்பாக்கியை எடுத்து காவலர்களை சுட முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது தற்காப்புக்காக திருவான்மியூர் காவல் ஆய்வாளரான முகமது புகாரி என்பவர் திடீரென தற்காப்புக்காக அவர் கையில் வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து ஜாஃபர் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார். இதுல என்கவுண்டர் செய்யப்பட்டு அவர் உயிரிழந்தார். உயிரிழந்த ஜாஃபரின் உடலானது பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த இடத்தை உயரதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக ஆர்டிஓ விசாரணையானது உத்தரவிடப்பட்டுள்ளது. அவர்களும் விசாரணை மேற்கொண்டு தடயவியல் நிபுணர்களும் சம்பவ இடத்திற்கு விசாரணை மேற்கொண்டார். மேலும் இது தொடர்பாக தொடர்ச்சியாக இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது சென்னை காவல் ஆணையர் அருண் பொறுப்பேற்றவுடன் நடக்கக்கூடிய 4வது என்கவுண்டராக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தற்போது என்கவுண்டர் செய்த முகமது புகாரி என்பவர் ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல முக்கிய நபராக பார்க்கப்பட்ட திருவேங்கடம் என்பவரை என்கவுண்டர் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக அங்குள்ள நாட்டு துப்பாக்கி மற்றும் அவர் வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.